வெல்கம் டு எடியூ ஸ்டூடெண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 23rd and 24th ஜூனோட டெய்லி கரண்ட் நியூஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ஃபோர்சஸ் கீ ப்ரொவிஷன் ஃபார் டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பவர்ஸ், அதாவது டெலிகம்யூனிகேஷன் பவர்ஸ் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இதை மாற்றி அமைச்சது மூலமாக என்ன ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023ன்ற ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு அண்டர் சப்செக்ஷன் 3 செக்ஷன் 1 ஆஃப் தி இதை வந்துட்டு நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்னன்றது பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 1 to 10, 10 to 30, 40 to 44, 46, 47, 50 and 52, 58, 61 and 62 இந்த ஆக்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இந்த ஆக்டில் வந்துட்டு இந்த செக்ஷனை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த சப்செக்ஷனுக்குள்ள. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு 26th ஜூன் 2024 உங்களுக்கு வந்துட்டு ஃபோர்ஸுக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஆக்ட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மூலமாக நமக்கு என்ன மேஜரான சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 138 வருஷமான டெலிகம்யூனிகேஷனான ரூல்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆக்ட் அவங்க வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட் 1885 அண்ட் ஒயர்லெஸ் டெலிகிராஃப் ஆக்ட் 1993 அண்ட் டெலிகிராஃப் ஒயர்லெஸ் அன்லாஃபுல் பொசிஷன் ஆக்ட் 1950. ஸோ இந்த 3 மெயின் ஆக்ட் வந்து 138 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஆக்ட் வந்துட்டு இப்போ இந்த ஆக்ட் மூலமாக வந்து ரிப்பீல் பண்ணி அந்த ஆக்டை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் செக்ஷன் 59ன்றது டெலிகம்யூனிகேஷன் ஆக்டில் நம்ம கரண்ட்டில் இருக்க ட்ராய் சம்மந்தப்பட்ட ஆக்ட் தான் வந்துட்டு இந்த செக்ஷன் 59 உங்களுக்கு. ஸோ ட்ராய்ன்றது பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து எது மூலமாக இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ராய் ஆக்ட் 1997 படி தான் இது வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராய்ன்றது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்மளோட நெட்ஒர்க் அண்ட் ஐஎஃப்சி, அதாவது நம்மளோட இந்தியாவில் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க்ஸ், நம்ம ஏர்டெல், ஜியோ இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெகுலரைஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபைன் போடுறது எல்லாமே வந்து ட்ராய் தான் பண்ணுவாங்க. ஸோ ட்ராய்ன்றது எதுக்கு கீழே வருதுன்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே தான் வந்து வருது உங்களுக்கு. ஸோ இதில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பில்லை வந்து எப்போ யார் ப்ரொப்போஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டில் உங்களுக்கு அஸ்வினி வைஷ்ணவ் தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருக்கார். ஸோ போன வருஷமும் அவர் தான் இருந்தார் உங்களுக்கு. ஸோ அவர் தான் வந்து 18 டிசம்பர் 2023 இந்த பில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ எந்த செஷனில், வின்டர் செஷனில் தான் இந்த பில்லுன்றது பாஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இது ராஜ்யசபாவில் வந்துட்டு 21 டிசம்பர் 2023 வந்துட்டு பாஸ் ஆனிச்சு. அண்ட் வந்துட்டு நம்மளோட பிரசிடென்ட்டான திரௌபதி முர்மு இதுக்கான அசட் எப்போ கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, 24 டிசம்பர் 2023. ஸோ அதாவது ஒரு பில்லுன்றது ஒரு யூனியன் கேபினட் மினிஸ்டர் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த பில்லுன்றது அந்த ஆர்டினரி பில்லாக மணி பில்லான்னு செப்பரேட் ஆகிட்டு, ஸோ மணி பில்னால் ராஜ்யசபாவுக்கு பெரிய எந்த பவரும் இருக்காது. ஆர்டினரி பில்னால் ராஜ்யசபா அப்ரூவல் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஆர்டினரி பில் வந்துட்டு பாஸ் ஆகும். ஸோ இப்போ ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு அப்ரூவல் போயிட்டு ராஜ்யசபாவில் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு பிரசிடென்ட் கிட்ட போகும். ஸோ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்லுக்கான அசட்ன்றது கொடுப்பாரு. ஸோ நம்மளோட திரௌபதி முர்மு இந்த பில்லுக்கான அசட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 24 டிசம்பர் 2023 தான் இதுக்கான அசட்ன்றது கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின்றதை உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் வந்துட்டு யார் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிர எம் சிந்தியா தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. கான்ஸ்டிட்யூன்சி பார்த்தீங்கன்னா குணா மத்திய பிரதேசில் தான் இவரோட கான்ஸ்டிட்யூன்சி இருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்துட்டு சந்திரசேகர் பீமாசானி அண்ட் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிட்யூன்சி பார்த்தீங்கன்னா குண்டூர் ஆந்திர பிரதேஷ் தான் இவரோட அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிட்யூன்சியாக இருந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா கிரிமினல் லாஸ் டு ரீப்ளேஸ் குவார்டினல் எரா கோட்ஸ் ஃப்ரம் ஜூலை 1, 2024. ஸோ நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து நியூ லா வந்துட்டு கிரிமினல் சம்மந்தப்பட்ட லா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் போகிறாங்க. இது வந்து ஜூலை 1 வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ இது வந்து எதை மாற்றி அமைக்கனா, பிரிட்டிஷ் குவார்டினல் எரா ரூலை வந்துட்டு இது டோட்டலாக மாற்றி அமைக்க போகுது. ஸோ இது யார் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரிமினல்ஸ் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன 3 லா மெயினாக பார்த்தீங்கன்னா, பாரதிய நாயா சாந்தா ஆக்ட் 2023, பாரத நகரக சுரக்ஷா சாந்தா ஆக்ட் 2023 அண்ட் வந்து பாரதிய சக்ஷியா அபியான் ஆக்ட் 2023. ஸோ இந்த 3 ஆக்ட் தான் மெயினாக வந்துட்டு இந்த கிரிமினல் லாக்கு பேஸ் பண்ணி வந்துட்டு இந்த 3 லா வந்து வந்துருக்குது. ஸோ இது வந்து எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா, 1 ஜூலை 2023 தான் இது வந்து நடைமுறைக்கு வருது உங்களுக்கு. ஸோ இதில் 3 கிரிமினல் லாஸ் மெயினாக வந்து எதை மாற்றி அமைக்கணும், பிரிட்டிஷ் காலனல் எரா லாஸை வந்துட்டு மாற்றி அமைக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 1860 அண்ட் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1873 அண்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. ஸோ இந்த 3 லாவை பேஸ் பண்ணி இந்த லாவை வந்து மாற்றி அமைச்சு இந்த 3 லாவை புதுசாக வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. இந்த லாக்கான அசட்டை வந்துட்டு நம்மளோட பிரசிடென்ட் வந்து எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 24 டிசம்பர் 2023 தான் இந்த 3 லாக்கான அசட் வந்து பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கான அப்ரூவல் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு இதை வந்துட்டு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி அந்த இதில் மீட்டிங்கில் தான் இதுக்கான அப்ரூவல் வந்து ஃபுல்லாகவே வந்துச்சு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் யார் ஹோல்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் யூனியன் மினிஸ்டர்னா அமித்ஷா தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. இவரோட எந்த லோக்சபா கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா காந்தி நகர் குஜராத்தில் தான் இவரோட லோக்சபா கான்ஸ்டியூன்சின்றது இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நித்யானந்தா ராய் வந்து லோக்சபா கான்ஸ்டியூன்சி உஜிபீர் பீகார் அண்ட் பாண்டி சாஞ்சி குமார் வந்துட்டு கரீம்நகர் தெலுங்கானாவில் இவரோட கான்ஸ்டியூன்சியே இருந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஹெம்மிஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டிங் புத்திஸ்ட் கல்ச்சர் இன் லடாக். ஸோ ஹெம்மிஸ் ஃபெஸ்டிவல்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல் லடாக்ல கொண்டாட ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு எஸ்எஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இது எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஹெம்மிஸ் ஃபெஸ்ட் வந்து எந்த ரீஜனை சேர்ந்தது, ஸோ எந்த மதத்தை சேர்ந்தது, ஸோ எதுக்காண்டி இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க, ஸோ எல்லாத்துக்குமே பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்றது கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ ஹெம்மிஸ் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெட்டியன் புத்திஸ்ட் ஃபெஸ்டிவல் லடாக்கில் கொண்டாடுற ஃபெஸ்டிவல் உங்களுக்கு. ஸோ ஹெம்மிஸ் ஃபெஸ்டிவல்ன்றது பார்த்தீங்கன்னா மெயினாக யாரோட பர்த் ஆனிவர்சரி இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா பர்த் ஆனிவர்சரி ஆஃப் த குரு பத்மநாப பத்ம சபாவா. ஸோ இவரோட பர்த் ஆனிவர்சரி தான் இந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறாங்க டிபெட்டில் உங்களுக்கு. ஸோ டிபெட்லன்றது நம்ம இந்தியாவுக்கும் வரும், உங்களுக்கு நேபாள் அந்த பார்டர்லேயும் உங்களுக்கு டிபெட் கண்ட்ரிஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ன்றது நம்ம இந்தியாவுக்கும் அண்ட் நேபாள் கண்ட்ரிஸ்லையும் இந்த ஃபெஸ்டிவல் காமனாக கொண்டாடுவாங்க. ஸோ இது மெயினாக எந்த இடத்துல நம்ம இந்தியாவில் கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா ஹெம்மிஸ் மொனாஸ்ட்ரி லடாக்கில் தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஹெம்மிஸ் மொனாஸ்ட்ரின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்டான புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இதுவாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எங்கே இருக்குன்னா லடாக்கில் இருக்குது. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் கீ ஃபீச்சர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலில் நிறைய டான்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும். அதில் ஃபேமஸ் டான்ஸாக என்ன டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா சஹாம் டான்ஸ்ன்ற டான்ஸ் வந்துட்டு ஆடுவாங்க. ஸோ இதில் கல்ச்சரல் டிஸ்பிளேஸ்லாம் என்னென்ன வைப்பாங்க, தஹாங்காஸ் புத்திஸ்ட் பெயிண்டிங்கான தஹாங்காஸ் அண்ட் லோக்கல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸு. ஸோ லோக்கல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸு அண்ட் ட்ரெடிஷ்னல் லடாக்கி ஆர்ட்ரி ஓன் ஆன்டிடி. ஸோ இந்த லடாக்கி ஆர்ட்ரின்ற ஒரு வகையான ட்ரெஸ்ஸை வந்து அணிவாங்க அண்ட் லோக்கல் ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் தாங்காஸ் புத்திஸ்ட் பெயிண்டிங் வந்துட்டு இது வந்துட்டு பார்வைக்கு வச்சுருப்பாங்க இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடும் போது. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா டெபாசிட் இன் ஸ்விஸ் banks dropped 70% to reach 4-year low 9,771 crores வந்துட்டு ஸ்விஸ் பேங்க்கில் வந்துட்டு உங்களுக்கு நம்ம இந்தியா டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்ன்றது இத்தனை 4 வருஷத்தில் உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்குன்றது இந்த ரிப்போர்ட் காட்டுது. ஸோ இது வந்துட்டு ஸ்விஸ் பேங்க் தான் இந்த ரிப்போர்ட்டே ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2020 70% ஆஃப் வந்துட்டு ஸ்விஸ் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம இந்தியா சார்பில் இருந்தது ரொம்ப குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. The sharp decline வந்துட்டு India funds clients to substantial reduction in the investment in bonds, securities and other financial instrument. ஸோ இந்த மெயினாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களுக்கு வந்து பணம் மட்டும் போகிறதில்ல, உங்களுக்கு வந்து பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் வந்துட்டு அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மணி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டெபாசிட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா CHF 310 million. உங்களுக்கு வந்து அதர் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா CHSF 427 million. CHSFன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விஸ்ஸோட கரன்சின்றது சொல்லுவாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்டாரிக்கல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா டெபாசிட் வந்து எப்போ உங்களுக்கு வந்து அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா 2006 தான் உங்களுக்கு வந்து CHF $6.5 billion வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட் இருக்குது. 2006 தான் வந்து டெபாசிட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு 2011 ஸ்டார்ட் பண்ணி 2000 இப்போ வரைக்குமே வந்து டிக்ளைன் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கின்றது ஸ்விஸ் பேங்க் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்விஸ் பேங்க்கில் அதிகமாக உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற கண்ட்ரிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து UK இருக்காங்க, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா US இருக்காங்க, அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 67th பிளேஸில் தான் இருக்காங்க இந்தியா. ஸோ ஸ்விஸ் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது பெரன் ஸ்விரிக் ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. இந்த பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா June 16, 1907 தான் இந்த பேங்க்ன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பிரசிடெண்ட்டாக தாமஸ் ஜோர்டன்றவங்க இருக்காங்க இந்த பேங்க்கோட கரண்ட் பிரசிடெண்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸில் பார்த்தீங்கன்னா பாரத் பே பார்ட்னர்ஷிப் வித் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா டு பூஸ்ட் டிஜிட்டல் ஃபினான்ஸ் இன்க்ளூஷன் ஃபார் ODOP ப்ரொடியூசர்ஸ். ஸோ நம்மளோட பாரத் பே பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பாரத் பேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு UPI பேமெண்ட் தான் பாரத் பேன்றது ஒன்று இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு டிஜிட்டல் ஃபினான்ஸ் இன்க்ளூஷனுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா கூட பார்ட்னர்ஷிப் வச்சு யாருக்கு ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கான சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி தராங்க பார்த்தீங்கன்னா ODOP ப்ரொடியூசர்ஸ். ODOPன்னு என்னன்னா ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரே ப்ராடக்ட் வந்துட்டு ஒரே மேனுஃபேக்சர் பண்ணுறது அந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீமில் ப்ரொடியூஸ் பண்ணுற அதாவது ப்ரொடியூசராக சில பேர் இருப்பாங்களே, ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் அதாவது ஒரு இடத்துல போய் அந்த ப்ராடக்ட்டை விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக அந்த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் நடக்கணும். ஸோ அதுக்கான வந்து ஒரு ஈஸி பார்த்தா வந்துட்டு பாரத் பே வந்துட்டு பண்ணி தர போகிறாங்க.
ஸோ அதுக்காண்டி தான் பாரத் பே வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா கூட வந்து அதில் கொலாபரேட் பண்ணி அவங்க கூட ப்ரொமோட் டிஜிட்டல் ஃபினான்ஸ் இன்க்ளூஷன் அண்ட் டிஜிட்டல் ஃபினான்ஸ் லிட்ரஸி. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ், அதாவது ப்ரொடியூசர் புதுசாக அது வந்துட்டு லிட்ரஸியாக வந்துட்டு பர்சன் இருந்தாங்கன்னா, ஸோ ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸை பற்றி தெரிலன்னா அவங்களுக்கு வந்து புரிய வச்சு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி எப்படி செயல்படும், ஸோ உங்களோட பிஸ்னஸ்லாம் எப்படி வந்துட்டு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ அவேர்னஸாக இருக்கும்ன்றதை சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கான அந்த சிஸ்டமும் டெவலப் பண்ணி தரது வந்துட்டு பாரத் பே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இவங்களோட சிஸ்டமில் என்னென்ன கஸ்டமைஸ் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், கம்யூனிகேஷன் ஃபார் த ப்ரோக்ராம் வந்து இவங்க வந்துட்டு மாற்றி அமைக்க போகிறாங்க. ஸோ வந்துட்டு ODOPன்றது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம். ஸோ அது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் கீழே வருது. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது உங்களுக்கு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷனல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரியலைசிங் த ட்ரூ பொட்டன்ஷியல் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கிவன் பூஸ்ட் டு எக்கனாமிக்கல் க்ரோத். ஸோ அந்த ODOPன்றது அந்த டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக அந்த டிஸ்ட்ரிக்டோட எக்கனாமிக்கல் கண்டிஷனும் டெவலப் ஆகுன்றது இந்த இனிஷியேட்டிவோட மெயின் நோக்கமாக இருக்கும். ஸோ இதபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1002 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. எவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 761 டிஸ்ட்ரிக்டில் வந்து இத்தனை ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ சேல்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இந்த ஸ்கீமில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் தான் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த பாரத் பேரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்னி குரோவர் அண்ட் சக்தி நார்கனின் தான். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த பாரத் பே கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இப்போ யார் இருக்காங்க, நளினி நைகின்றவங்க தான் இருக்காங்க. ஸோ இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியான்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நான் ப்ராஃபிட் வெஞ்சர் அண்டர் த ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட். ஸோ நம்மளோட ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி இன்டர்நேஷனல் ட்ரேடோட டிபார்ட்மெண்ட்டோட உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியான்ற கம்பெனி இருக்காங்க. ஸோ இதில் மேனேஜிங் டைரக்டர் வந்துட்டு நிவ்ரிதா ராய் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்கன்னா 2009 தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி நியூஸில் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் டிக்ரீசிங் FDI இன்ஃப்ளோஸ் ஆஃப் இந்தியா இன்சைட் ஃப்ரம் UNCTAD 2024 ரிப்போர்ட். ஸோ நம்மளோட யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் டெவலப்மெண்ட் வந்து இப்போ ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நம்மளோட FDI அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இன்ஃப்ளோ வந்து நமக்கு வந்து 43% வந்து ஃபில் ஆகிருக்குது உங்களுக்கு. ஸோ 43% ஃபில் ஆகுதுன்னா அவங்க வந்து போன இயரை காட்டிலும் 43% வந்துட்டு நமக்கு வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ போன இயரில் 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $49 பில்லியன் வந்து வந்துருக்குது. இதே 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $28 பில்லியன் தான் வந்துருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பாதி உங்களுக்கு வந்து அமௌண்ட்ன்றது நமக்கு FDI இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறைஞ்சிருக்குது. ஸோ அதுவே FDI அவுட்ஃப்ளோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ 2022 பார்த்தீங்கன்னா 23rd பொசிஷனில் இருந்தோம், இப்போ வந்து 20th பொசிஷனில் இருக்கும் நம்ம. ஸோ நம்மளோட யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் டெவலப்மெண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இதோட செக்ரட்டரி ஜெனரலாக ரெபிகா கிரைனிசியம் இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனிவா ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. இது ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 30 டிசம்பர் 1964 தான் இது வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆர்கனைசேஷன்றது மெயினாக எதுக்கு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு ட்ரேடு. ஸோ இந்த வேர்ல்டு ட்ரேட் அதே எக்கனாமிக் ரிலேட்டடாக ஒரு கண்ட்ரிஸ் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிறாங்க அதை வந்து ரிப்போர்ட்டாக ரிலீஸ் பண்ணுறது தான் இந்த ஆர்கனைசேஷன் மெயின் டியூட்டியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்க் ரிசீவ்ஸ் நேஷனல் அவார்ட் ஃபார் அட்டல் பென்ஷன் யோஜனா என்ரோல்மெண்ட். ஸோ நம்மளோட கர்நாடகா பேங்க் அதாவது கர்நாடகா விகாஸ் கிராமின் யோஜனா இது வந்து ஒரு ரூரல் பேங்க், ரூரல் பேஸ்டு பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க்னு சொல்லுவாங்க, RRB பேங்க்ன்றது சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த பேங்க்ன்றது யாரோட ஸ்பான்சர் கீழே இயங்குற பேங்க் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கோட ஸ்பான்சரில் இயங்குற பேங்க். ஸோ இந்த பேங்க் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமில் வந்துட்டு அவங்க கஸ்டமர்ஸில் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இவங்க தான் வந்து வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்துட்டு ஹையஸ்ட்டாக வந்து இவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காண்டி இவங்க நேஷனல் அவார்டு வின் பண்ணிருக்காங்க. யார் கையிலன்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இவங்களுக்கு அந்த அவார்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ பென்ஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 100 அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும் பர் டிஸ்ட்ரிக்டில், அந்த மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி உங்களுக்கு வந்து அதோட அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த அவார்டு வந்து உங்களுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எதுக்காண்டி இந்த அவார்டு மெயினாக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமில் உங்களுக்கு வந்துட்டு அதிக கஸ்டமர்ஸை வந்துட்டு ஈர்த்ததுக்காண்டி தான் இவங்க வந்து இந்த அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவார்டு வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா விவேக் ஜோஷி ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் சர்வீஸ் அண்ட் வந்து அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இயங்குற இவர் வந்துட்டு இந்த அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இது கூட யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா PFRDயோட சேர்பர்சனான தீபக் மொஹண்டியா வந்தவங்க இதோட சேர்மன் வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் வந்துட்டு KVB அதாவது கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்கோட சேர்மனான ஸ்ரீகாந்த் பந்த்வாலி தான் இந்த அவார்டு வந்து பெற்றுட்டாரு. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ அக்கௌண்ட் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா கீழே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 4.27 lakhs அக்கௌண்ட் வந்துட்டு இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு PFRDA வந்து செட் பண்ண 100 அக்கௌண்ட் பர் பிரான்ச்சை வந்துட்டு இவங்க வந்து 137 பர் பிரான்ச் வந்துட்டு அச்சீவ் பண்ணதுக்காண்டி இந்த அவார்டு வந்து தரப்பட்டிருக்குது.
ஸோ இந்த அட்டல் பென்ஷன் யோஜனான்றது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முக்கியமான ஒரு பென்ஷன் ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களும் பென்ஷன்றது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்து தராங்க. அந்த பென்ஷன் ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா இதில் எலிஜிபிள் இதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வயசுன்னு பார்த்தீங்கன்னா 18 to 40 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஏஜ் உங்களுக்கு. இதோட மெயின் நோக்கம்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் பென்ஷன் டு சிட்டிசன்ஸ். ஸோ பென்ஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஸோ வந்துட்டு ஒரு வேலையிலேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் இருந்தால் அவங்களுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இருக்குன்னு கண்டினா இந்த ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எதுக்கு கீழே இந்த ஸ்கீம் வந்துட்டு எங்குது பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்டர் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் கீழே தான் இந்த ஸ்கீம்ன்றது எங்குது உங்களுக்கு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பர் மந்த், அதாவது நீங்கள் 6 இயர்ஸ் அட்டைன் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பர் மந்த் வந்து 1000 rupeesலேருந்து 5000 rupees வரைக்கும் உங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும் இந்த இது மூலமாக. ஸோ இந்த கர்நாடகா விகாஸ் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பேங்க் 4 RRB பேங்கோட மெர்ஜில் தான் இந்த பேங்க் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த 4 பேங்க் பார்த்தீங்கன்னா மலபாரா கிராமின் பேங்க்கு, பிஜாப்பூர் கிராமின் பேங்க், வரதா கிராமின் பேங்க், நிர்த்ராவாதி கிராமின் பேங்க். ஸோ இந்த 4 பேங்க்கோட மெர்ஜில் தான் இந்த கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்க்ன்றது தொடங்கியிருக்காங்க. ஸோ இது யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கனரா பேங்க் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இதோட சேர்பர்சன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் பத்வாண்டி. ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது கர்நாடகாவில் இருக்குது. இது எப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா 2005 தான் இதை ஃபோன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மனோஜ் ஜெயின் அப்பாயிண்டட் as சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோட மேனேஜிங் டைரக்டர் வந்துட்டு மனோஜ் ஜெயின்ன்றவங்க வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பெங்களூரில் இயங்குற ஒரு ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்குற ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி தான். ஸோ இது எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்கன்னா 1954 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நவரத்னா பேஸ்டு கம்பெனி. ஸோ எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருந்ததுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் இந்த பப்ளிக் செக்டர் கம்பெனின்றது இயங்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்பாயிண்ட்ஸ் அட்டல் குமார் சௌத்ரி as a செக்ரட்டரி ஆஃப் த டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம ட்ராய் பார்த்துருப்போம்ல ஃபர்ஸ்ட் நியூஸில். ஸோ அதோட செக்ரட்டரியாக வந்துட்டு அட்டல் குமார் சௌத்ரின்றவங்கள இப்போ வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராய் வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா 1997 டெலிகம்யூனிகேஷன் ட்ராய் ஆக்ட் 1997 படி தான் இது வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் பகுரத்தர்ஹி மகாத்பர் 7th term மெம்பர் ஆஃப் த ப்ரோடம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. ஸோ நம்மளோட பிரசிடென்ட் வந்துட்டு இப்போ வந்து ப்ரோடம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோடம் ஸ்பீக்கர்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ லோக்சபா 18th லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பதவி ஏற்றுட்டாங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் பார்லிமெண்ட் கொடுக்கும்போது ஒரு லோக்சபா ஸ்பீக்கர் தான் வந்துட்டு எல்லா மீட்டிங்குமே வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுவார். ஸோ அப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்துட்டு பதவி பிரமாணம் வைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த கவர்மெண்ட் முடிஞ்சு இந்த கவர்மெண்ட் வரும்போது ஒரு ஸ்பீக்கர் வந்து டெம்பரவரியாக தேவை. ஸோ அந்த டெம்பரவரி ஸ்பீக்கரை தான் வந்துட்டு ப்ரோடம் ஸ்பீக்கர்ன்றது சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேலை என்னன்னா வந்து ஃபஸ்ட் டைம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையோட பதவி பிரமாணம் பண்ணியிருக்கிறதா அவரோட மெயின் டியூட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி யாரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பகரத்பி மகாதாப் தான் இவங்க வந்து ப்ரோடம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாக்கு மெம்பராக வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிரசிடென்ட் தான் இதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒடிசா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரான ஹர்ஷ்னிக் மகாதாபோட சன்னு தான் இவர் வந்து உங்களுக்கு. ஸோ இது வந்து செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் சேர்ந்து தான் இந்த ப்ரோடம் ஸ்பீக்கர் யாராக இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து பிரசிடென்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணி இப்போ வந்து ப்ரோடம் ஸ்பீக்கரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவரோட டியூட்டின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிகல் 99 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் தான் இவரோட டியூட்டின்றது மென்ஷன் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ். ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ரேங்க் 3rd இந்த குளோபல் டொமஸ்டிக் ஏர்லைன் மார்க்கெட். ஸோ நம்மளோட இந்தியா வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆன ரீசெண்ட் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் ஏர்லைன் செக்டாரில் வந்துட்டு டொமஸ்டிக் ஏர்லைன் செக்டார்னா உங்களுக்கு வந்துட்டு உள்நாட்டுக்குள்ளேயே வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறது தான் டொமஸ்டிக் ஏர்லைன் சொல்லுவோம். ஸோ இந்த டொமஸ்டிக் ஏர்லைன் செக்டாரில் நம்ம இந்தியா வந்துட்டு வேர்ல்டு லெவலில் 3rd பிளேஸில் இருக்காங்க. அதாவது மார்க்கெட் பேஸில், அதாவது 3rd லார்ஜஸ்ட் மார்க்கெட் பேஸ்னால் அதிக டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுல நம்ம இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த க்ரோத்ன்றது பார்த்தீங்கன்னா 6.9% வந்து போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த வருஷத்தில் வந்து புக் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் மூலமாக புக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 15.6 மில்லியன் சீட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் புக் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் விடோஸ் டே 2024 வந்துட்டு எல்லா வருஷமும் June 23rd வந்துட்டு கொண்டாடப்படுது. ஸோ அதாவது எதுக்காண்டி இந்த விடோஸ் அவேர்னஸ் டே வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த விடோஸை பற்றினா அவங்களுக்கு வந்து என்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஃபினான்ஷியலாக ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து யுனைடெட் நேஷன் இந்த டே வந்துட்டு இன்டர்நேஷனல் விடோஸ் டே வந்து கொண்டு வந்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே 2024. ஸோ நம்மளோட யுனைடெட் நேஷன் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் பப்ளிக் சர்வீஸ் டேன்றது எல்லா வருஷமும் ஜூன் 23rd ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு இப்போ நம்மளோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா இவங்க வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக்கு ஒருத்தவங்க சர்வ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்னென்ன மாதிரி இது டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படின்னா அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் அவங்கள வந்துட்டு அதாவது அவங்களோட எஃபர்ட் வந்து கௌரவிக்க விதமாக தான் யுனைடெட் நேஷன் வந்துட்டு இந்த டே வந்து உருவாக்குனாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2002 தான் வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளியில் இதுக்கான ப்ரொப்போசல் வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி உங்களுக்கு ஜூன் 23rd எல்லா வருஷமும் வந்துட்டு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் டேன்றது நம்ம அறிவிக்கலான்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஹோஸ்ட் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளி வந்துட்டு அந்த வருஷம் டிசைட் பண்ணுவாங்க எந்த கண்ட்ரி வந்து இதை ஹோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். தேங்க்யூ.